கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கோர்ட்டு கேஸுங்கிறது சாதாரணம் சிக்கக்கூடிய நேரங்கிறது இந்த டைம் தான். இப்போ கண்டகச்சனி, இதுக்கு அடுத்து அஷ்டமச்சனி வரும். அப்போ டோட்டலாகவே அடுத்த 4 ஆண்டுகளுக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது தான் கன்னிராசிக்காரங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பணம் கொடுக்கல் வாங்கலையும் சரி, தேவையற்ற கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், இல்லை கடன் வாங்கியதால் தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலங்கள், அல்லது கடனால் உங்களுக்கு பெரிய அவமானங்கள் காத்திருக்கு. அதனால் இந்த கன்னிராசிக்காரங்க வெகு கவனத்தோடு இருக்கணும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்துலேருந்து லாபத்துக்கு வரக்கூடிய குரு 1 இயர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஸோ இந்த காலகட்டங்களே கடனை எதுவும் அடைக்கிறதா இருந்தால் கடனை அடைங்க, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் இருந்தால் சில விஷயங்களை விட்டு கொடுத்து அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது நல்லது. ஒரு சொத்து இருக்குது, முன்ன பின்ன கேட்குறாங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருங்க. அல்லது இடம் விற்கிறது, அல்லது நகைகள் நீங்கள் கடன் வச்சு மூழ்கி போகிறதுக்கு அதை விற்றுட்டு கூட நம்ம கடன் அடைச்சிடலாம்னு நினச்சா பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக புதிய நகை வாங்கக்கூடிய யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. ஜூன் 1லேருந்து அவங்களுக்கு குரு பலத்தினால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நகை சேமிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது பிறக்குது. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கோர்ட்டு கேஸுங்கிறது சாதாரணம் சிக்கக்கூடிய நேரங்கிறது இந்த டைம் தான். இப்போ கண்டகச்சனி, இதுக்கு அடுத்து அஷ்டமச்சனி வரும். அப்போ டோட்டலாகவே அடுத்த 4 ஆண்டுகளுக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது தான் கன்னிராசிக்காரங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பணம் கொடுக்கல் வாங்கலையும் சரி, தேவையற்ற கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், இல்லை கடன் வாங்கியதால் தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலங்கள், அல்லது கடனால் உங்களுக்கு பெரிய அவமானங்கள் காத்திருக்கு. அதனால் இந்த கன்னிராசிக்காரங்க வெகு கவனத்தோடு இருக்கணும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்துலேருந்து லாபத்துக்கு வரக்கூடிய குரு 1 இயர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஸோ இந்த காலகட்டங்களே கடனை எதுவும் அடைக்கிறதா இருந்தால் கடனை அடைங்க, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் இருந்தால் சில விஷயங்களை விட்டு கொடுத்து அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது நல்லது. ஒரு சொத்து இருக்குது, முன்ன பின்ன கேட்குறாங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருங்க. அல்லது இடம் விற்கிறது, அல்லது நகைகள் நீங்கள் கடன் வச்சு மூழ்கி போகிறதுக்கு அதை விற்றுட்டு கூட நம்ம கடன் அடைச்சிடலாம்னு நினச்சா பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக புதிய நகை வாங்கக்கூடிய யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. ஜூன் 1லேருந்து அவங்களுக்கு குரு பலத்தினால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நகை சேமிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது பிறக்குது.